welcome to the class. So in today's session, we are going to see science lesson 1, living and non-living things. So first look at the picture. So can you able to tell me what is the difference between these two ducks? So the first duck, look at this, a toy duck, and this duck is a real duck. Yes, the original duck. So this is the difference between these two ducks, which non-living thing and the second one is living thing. Both are ducks, but the similarities here is first is non-living, அதுக்கு வந்து உயிர் இல்ல, the non-living. Second pictureல இருக்கிறது வந்து உயிரோட இருக்கு, which is living thing. So already நீங்க வந்து living and non-living things படிச்சிருப்பீங்க. So in this lesson also we are going to see the living, what are living and what are non-living things. But below there are some of the natural things and some of man-made things, which is human-made things. So what are natural things? So some of the things that are made by nature. நம்ம நேச்சரால நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நேச்சுரல் திங்ஸ். நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் மேட் பண்ற திங்ஸ் தான் ஹியூமன் மேட் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க, டாக் யாராவது மேட் பண்ணாங்களா? நோ. நெக்ஸ்ட் ஒன் ட்ரீ யாராவது மேட் பண்ணாங்களா? நம்ம வந்து க்ரோ பண்றதுக்கு அந்த சீடை மட்டும்தான் வைப்போம். ட்ரீ வந்து தண்ணி ஊற்றினா தானாதான் வளரும். ஸோ நம்ம யாருமே வந்து அதை எதுவுமே மேட் பண்ணல, நம்ம லீவ்ஸ் எதுவுமே ஒட்டி வச்சு எதுவுமே மேட் பண்ணல இல்லையா? ஸோ த ட்ரீ இஸ் ஆல்சோ எ நேச்சுரல் திங். And the third picture is a sparrow. Sparrow நம்ம ஏதாவது மேக் பண்றோமா? No, we cannot make a sparrow. So which is a natural thing. So fourth one பாருங்க, a human. நம்ம யாராவது மேக் பண்ண முடியுமா? No. So we are also a natural thing. So this is a fish. Fish is also a natural thing. So look at these pictures now. A house, a car, a table, a chair, a computer. So these are all made by humans. நம்மள மாதிரி மனுஷங்க மேக் பண்ணுது. So these are all human made things. There are some of the other differences also in living and non-living things. So plants and animals are living things. Tables, chairs, cars, computers, buildings, etc. These are all non-living things. Living things க்கும் non-living things க்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லிவிங் திங்ஸ்க்கு என்ன வேணும்? லிவிங் திங்ஸ்க்கு ஃபுட்டு வேணும். ஸோ நம்ம டேபிளுக்கோ சேருக்கோ இல்லை ஒரு கம்ப்யூட்டருக்கோ நம்ம ஃபுட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? நம்ம ஃபுட்டு நம்ம வளர்றதுக்கு நம்மளுக்கு ஃபுட்டு தேவை. அந்த மாதிரி நம்ம ஒரு டேபிளுக்கோ சேருக்கோ நான் லிவிங் திங்ஸ்க்கு நம்ம ஃபுட்டு வந்து தேவையில்லை. ஸோ லிவிங் திங்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஃபுட்டு வேணும். ஏன்னா அது க்ரோ ஆகும், அது லிவ் பண்ணும் இல்லையா? ஸோ ஆல் லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட் டு க்ரோ அண்ட் லிவ். ஸோ வாட் அ லிவிங் திங் நீட்? Food to grow and live. So most plants make their own food. So plants எல்லாம் என்ன பண்ணுமானா அதோட own food அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். எப்படி? சன்லைட்ல இருந்து சாயில்ல இருந்து சன்லைட்ல இருந்து அதோட own food பிளான்ட்ஸே வந்து மேக் பண்ணிக்கணும். So animals get their food either from other animals or from plants. So animals also என்ன பண்ணும்? அது வளர்றதுக்காக, அது வாழ்றதுக்காக என்ன பண்ணும்? அதர் அனிமல்ஸை சாப்பிடும். அப்படி இல்லைன்னா சம் ஆஃப் த அனிமல்ஸ் பிளான்ட்ஸை ஈட் பண்ணி அதை லிவ் பண்ணும். ஸோ கிங்ஃபிஷர் மாதிரியான பேர்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும்? ஃபிஷ்ஷஸை ஈட் பண்ணும். பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ கவ் என்ன பண்ணும்? கிராஸ் ஈட் பண்ணும். ஸோ நம்மலாம் வந்து ஃபுட் ஈட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் which a living thing need. So living things need food to grow and live. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லிவிங் திங்கில் உங்கள் ஸ்கூல் பேக்கோ உங்கள் டேபிளோ சேரோ எதுக்காவது ஃபுட்டு தேவையா? நோ. எஸ், பிகாஸ் இட் இஸ் அ நான் லிவிங் திங். நான் லிவிங் திங் டு நாட் நீட் அ ஃபுட். ஸோ அதே மாதிரி லிவிங் திங்ஸ் வந்து ஃபுட்டு தேவைப்படுதுன்னு சொன்னேன். ஸோ எதுக்காக ஃபுட் தேவை நம்மளுக்கு? எஸ், நம்ம ஹெல்த்தியா க்ரோ ஆகிறதுக்காக இல்லையா? லிவிங் திங் வந்து க்ரோ ஆகும், நான் லிவிங் திங் க்ரோ ஆகாது. Okay, so
இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா அந்த ஹென் வந்து எக் வந்து லே பண்ணும். அதுக்கப்புறம் அந்த எக் ஹேட்ச் ஆகி உள்ள இருந்து பேபி சிக்ஸ் வரும். ஸோ அந்த பேபி சிக் அப்படியே தான் இருக்குமா? அந்த எக்குல அப்படியே தான் இருக்குமா? No. The little baby grows into a child. அதுக்கப்புறம் அடல்ட்டா மாறி அது ஒரு ஹென்னாவோ காக்காவும் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும். நம்ம பேபியா இருப்போம், அதுக்கப்புறம் கிட் ஆகும், அதுக்கப்புறம் அடல்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு growth இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அனிமல்ஸ்க்கும். அதே மாதிரி பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சீடு வைப்போம், அதுக்கப்புறம் சின்னதா முளைக்கும், அப்புறம் கொஞ்சம் செடி பெரிய செடியாகும், அதுக்கப்புறம் மரமாகும். ஸோ இந்த மாதிரி தான் சீடு வந்து ஒரு பிக் பிளான்ட்டா வந்து க்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் தான் நம்ம வந்து லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ்க்கு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்? லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட். செகண்ட் டிஃபரன்ஸ் இஸ் லிவிங் திங்ஸ் grow. All the living things will grow. So next one you can see the next one. Living things can breathe. So all the living things breathe. Breathனா என்னது? நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா? அதுதான். ஸோ நம்ம மூச்சு விடுறோம், அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி மூச்சு விடுமா? எஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பிளான்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற கார்பன் ஆக்சிஜனை தான் நம்ம வந்து இன்ஹேல் பண்றோம். நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு தான் பிளான்ட்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணுது. ஸோ பிளான்ட் இஸ் ஆல்சோ பிரீதிங். ஓகே, ஸோ தே நீட் ஏர் டு பிரீத். ஸோ நம்மளுக்கு ஏர் கண்டிப்பாக தேவை பிரீத் பண்ணுறதுக்கு. பிளான்ட்ஸ் வந்து ஏர் வந்து டைனி ஓப்பனிங்ஸ் இருக்குமா அதில், பிளான்ட்டோட இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக தான் அது பிரீத் பண்ணுது. ஸோ நம்மள மாதிரி ஹியூமன்ஸும் நம்ம பிரீத் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்மளால பிரீத் பண்ண முடியும். இதுவே ஒரு உங்கள் ஸ்கூல் பேக்கோ ஒரு பாக்ஸோ இதால் பிரீத் பண்ண முடியுமா? நோ, இட் கான்ட் பிரீத். ஸோ தட் இஸ் அ நான் லிவிங் திங். ஸோ திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ். The next thing is living things can feel. Things ஆல feel பண்ண முடியும். What is mean by feel? So நீங்க ஒரு இதுல ஏதாவது இப்போ அம்மா வந்து உங்களுக்கு ஹாட்டா மில்க் சர்வ் பண்றாங்க. ஸோ அந்த மில்க் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாட்டா ஒரு மில்க் கொடுக்குறாங்க, எப்படி இருக்கும்? எஸ், உங்களுக்கு சுடும் இல்லையா? ஸோ அதை உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? அவங்க கையில பிடிச்சா அது சுடுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? அந்த மாதிரி எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் ஃபீல் பண்ண முடியும். வால் என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே வேக் பண்ணிட்டே இருக்கும். வேகிங்னா ஆட்டிகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்க்கும், பிளான்ட்ஸாலையும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த தொட்டாச்சி நீங்கன்னு ஒரு பிளான்ட் பார்த்துருக்கீங்களா? டச் மீ நாட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை டச் பண்ணீங்கன்னா அது அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆயிடும் அதோட லீவ்ஸ் எல்லாம். நம்ம ஊர்லயும் நிறைய இருக்கு பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் அதை தொட விடாது இல்லையா? தொட்டானே சொல்லுங்க இல்லையா? அப்ப அதுக்கு ஃபீலிங் சென்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் லிவிங் திங்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும். லிவிங் திங்ஸ் கேன் ஃபீல். ஸோ டாய் அனிமல் இதே மாதிரி வாலாட்ட முடியுமா? நம்ம ஒரு மிஷின் வேணா கொடுத்து நம்ம வாலாட்ட வைக்க முடியும், ஆனா அதுக்கு ஃபீல் இருக்குமா? ஒரு புக்குக்கு ஃபீலிங் இருக்குமா? நோ. ஸோ லிவிங் திங் கேன் ஒன்லி ஃபீல். So the last one is living things நால மூவ் பண்ண முடியும். ஸோ அனிமல்ஸா இருந்தாலும் சரி, பேர்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸா இருந்தாலும் சரி, இது எல்லாமே லிவிங் திங்ஸ் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு க்ரோ பார்த்தீங்கன்னா அது ஃப்ளை பண்ணும் ஒரு இடத்துல இருந்து. நாட் ஒன்லி க்ரோ, எனி பேர்ட்ஸ் கேன் ஃப்ளை. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போக இட் கேன் ஃப்ளை. நெக்ஸ்ட் டாக், ஹார்ஸ், அந்த மாதிரி அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா it will run and walk, run or walk. Next, we also move from one place to another place. Likewise, plants also do move, but it does not move like animals, but parts of the plant show some kind of movement. You can see in sunflower the turns in the direction of the sun. சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைரக்ஷன்ல சன் போதோ அந்த டைரக்ஷன்ல தான் அது டேர்ன் ஆகும். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் பிளான்ஸோட மூவ்மெண்ட். ஸோ அது அந்த இடத்தை விட்டு அதால மூவ் பண்ண முடியுதுனால இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து அதுவும் லிவிங் திங்ஸ் தான் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ் cannot move on their own. For example, if you will kick a ball means it will move. But other than that, நம்ம பால் அப்படியே பிளேஸ் பண்ணோம்னா அதை மூவ் பண்ண முடியுமா? நோ, இட் கான்ட் மூவ். ஸோ அதுதான் நம்ம லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ்குள்ள அடுத்த டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் கேன் ரீப்ரொடியூஸ்.
all the living things can reproduce. What is mean by reproduce means நம்ம ஒரு கோழி இருக்கு, அது சின்னதா முட்டையில இருந்து வருது, திருப்பி அதால ஒரு எக்கை லே பண்ண முடியும். ஸோ நம்மள மாதிரி ஹியூமன்ஸும் நம்ம பேபிஸா இருப்போம். நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பேபியை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம பிளான்ட்ஸும் என்ன பண்ணலாம், அதோட சீட்ல இருந்து திருப்பி எடுத்து நம்ம ஜெர்மினேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போகலாம். அனிமல்ஸும் சேம் கேட்டகரியில தான் வரும். ஸோ அனிமல்ஸ் ஆல்சோ திருப்பி வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லையா? இங்க கிட்டன்ஸ், பப்பீஸ், சிக்ஸ் இது எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் வருது இல்லையா? ஸோ இப்போ இதுவே வந்து ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க, புக் வந்து ஒரு நான் லிவிங் திங். ஸோ அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண மாதிரி திங்ஸ் டு நாட் ரீப்ரொடியூஸ். ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஸோ இதுல என்னெல்லாம் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன், லிவிங் திங்ஸ் need food, and the second one, living things will grow, third one, living things will breathe, and the fourth one, living things can feel, fifth one is living things will move, and the sixth one is living things can reproduce. So these are the difference between the living things and non living things. So இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எதெல்லாம் living things எதெல்லாம் non living things. So இதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஆக்டிவிட்டி பண்றது மூலமா உங்களுக்கு வந்து இன்னும் better understanding ஆகும் living and non living things. We can do the activity part now. உங்க புக்ல இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா தாட்ஸ் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சோ ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில். சோ இத கூட நீங்க ஒரு திங்க் பண்ணி பார்க்கலாம். சோ லிவிங் திங்ஸ்னால மூவ் பண்ண முடியும். கார் ஆல்சோ மூவ் பண்ணுது, பட் கார் வந்து லிவிங் திங் கிடையாது. ஏன்? சோ அதை ஏன் யோசிச்சு நீங்க அதுக்கான ஆன்சரை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சைடு, இன்னொரு சைடு நம்மளுக்கு லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, என்னென்ன டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ஒரு காலம் போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த திங்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணும் எஸ், இஃப் டஸ் நாட் டூ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லி நீங்க ரைட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், பென் வந்து ஈட். இஃப் a pen can eat, no. If a pen can move, no. A pen can breathe, no. A pen can grow, absolutely no. சோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க நோ அப்படின்னா n போடணும். சோ அதுவே இப்போ ஒரு கேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, a cat can eat, கேட்டால சாப்பிட முடியுமா? எஸ். கேட்டால மூவ் பண்ண முடியுமா? எஸ். கேட்டால பிரீத் பண்ண முடியுமா? எஸ். கேட்டால grow ஆக முடியுமா, வளர முடியுமா? எஸ். சோ இதுக்கெல்லாம் எஸ் நீங்க y என்ற லெட்டரை நீங்க ரைட் பண்ணிட்டு வரலாம். சோ இதுதான் உங்களுக்கான ஆக்டிவிட்டி. சோ இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லிவிங் திங்னா என்ன, நான் லிவிங் திங்னா என்னன்ற பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். Today's session we will see the living and non living things. In next session I will meet you in the another class. Thank you all.